ஆசையும் ஏக்கமும் செல்வத்தை சேர்க்காது. உழைப்புதான் செல்வத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, காலையிலிருந்தே இந்த கந்தன் உன்னோடு பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வந்திருக்கின்றேன். யாருக்கும் சொல்லாமல் நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டிய பதிவு இது. எதனால் கந்தன் யாருக்கும் சொல்லாமல் நான் மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் என்கின்ற சந்தேகம் உனக்குள் வருகின்றதல்லவா? என் பிரியமே, பொதுவாகவே ஒருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் சுற்றி ஓடோடி வந்து நின்று வேடிக்கை பார்க்கின்றவர்கள், அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் வந்துவிட்டது என்றால் அதை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். இவர்களுக்கு எப்படி நடந்தது என்று உன் மீது கண் திருஷ்டியினை போட்டு விடுகின்றார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடந்து விட்டது என்றால் தீய எண்ணங்களோடு உன்னை சுற்றி வருகின்ற இவர்களுக்கு ஒருபொழுதும் நான் நல்லதை நடத்தி கொடுக்கிறேன், உன்னுடைய பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்பதனை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று உன் அப்பன் நான் நினைப்பதனால்தான் யாரிடத்திலும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று உன்னிடத்தில் மட்டும் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த விடியலில் நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருந்ததற்கான முக்கியமான காரணம், இத்தனை நாளும் ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவித்து இதிலிருந்து விடுபட நீ விடை தேடி இந்த கந்தன் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இன்று இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது. எதையுமே மறைக்கக்கூடிய குணம் உனக்கு கிடையாது. யார் உன்னிடத்தில் வந்து என்ன கேட்டாலும் பட்டென்று அதனை சொல்லிவிடுவாய். அதனால் பின் விளைவுகள் என்னவென்பதனை யோசிப்பது கிடையாது. பின் விளைவுகள் உனக்கே எதிராக திரும்பி விடலாம் என்பது கூட புரியாமல் நீயும் உன் மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடுகின்றாய். இது ஒரு வகையில் சரி என்று சொன்னாலும் ஒரு வகையில் இது சரியான காரியம் கிடையாது. ஏன் தெரியுமா? மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு இடம் உண்டு. எந்த இடத்தில் எதை எப்படி பேசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு முழுமையான கவனம் வேண்டும். என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அதற்குள் முழுமையாக இறங்க வேண்டும். எந்த இடத்தில் பேசினால் இது பிரச்சனையாக மாறாது, எந்த இடத்தில் பேசினால் இது பிரச்சனையாகிவிடும் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டுதான் நீ அதனை பேசி இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? உன்னை உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் நீ பேசிவிடுகின்றாய். அதன் பிறகு உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே உன்னை ஒன்று போல பார்க்கின்றார்கள். இதுவெல்லாம் உனக்கு தேவையா என்று உன்னை பார்த்து கேள்வி கேட்பது போல எல்லோரினுடைய பார்வையும் உன்னை சுற்றி இருக்கின்றது. அப்பொழுது கூட என் பிள்ளைக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது தெரியுமா? நாம் சரியாகத்தானே பேசினோம், நாம் சரியாகத்தானே நடந்து கொண்டோம், அப்படி இருந்தும் எதற்காக இவர்கள் நம்மை இப்படி பார்க்கிறார்கள் என்கின்ற எண்ணம்தான் உனக்குள் தோன்றுகின்றது. நீ சரியாகத்தான் நடந்தாய் என்பது இந்த கந்தன் எனக்கு தெரியும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் எதனால் இது தவறாக தோன்றுகின்றது தெரியுமா? நீ பேசிய இடம் சரியான இடம் இல்லை என்பதனால் மட்டும்தான். உன்னை போலத்தான் அவர்களுக்கும் பேச வேண்டும் என்ற ஆசை. எல்லோர் மனதிலும் இந்த ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. எல்லோரும் நினைத்துவிட்டால் அது மிக பெரிய பிரச்சனையாக உருவாகிவிடும் என்பதனால்தான் அவர்கள் அமைதி காத்து நிற்கின்றார்கள். பேசுவதற்கு இது சரியான இடம் இல்லை என்பதனை உணர்ந்து அவர்கள் அமைதியாக நிற்கும் பொழுது நீ மட்டும் சட்டென்று அதை பேசிவிடுவது நல்லதல்ல. அதனால் நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் தெரியுமா? இனி
எந்த ஒரு விஷயத்தை யாருக்கு எடுத்துச் சொல்ல நினைத்தாலும் அதற்கு சரியான இடத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கு இதை பேசுவதற்கு ஒரு நேரம் வரும். எப்படி 4 பேர் மத்தியில் உன்னை ஒருவர் அவமானப்படுத்தினால் உன்னை தாங்கிக் கொள்ள முடியாதோ அதுபோலத்தான் மற்றவர்களுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு நாளும் நடக்க தொடங்கிவாயானால் உன் மனது உன்னுடைய கட்டுக்குள் வந்துவிடும். உன்னை மீறி எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். நான் இப்பொழுது ஏற்பட்ட இந்த பிரச்சனையை உனக்கு தீர்த்து வைக்கின்றேன். உன்னை தவறாக நினைத்தவர்களுக்கு உன்னுடைய உண்மையான எண்ணத்தை நான் புரிய வைக்கின்றேன். இது நிச்சயமாக சரியாகிவிடும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எதை செய்தாலும் அதனை நன்றாக யோசித்துவிட்டு அதன் பிறகு நீ செய்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். என் பிரியமே, நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பல முறை நான் சொல்லியிருப்பது உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே நினைவில் இருக்கும். நீங்காத கஷ்டங்களோடும் நீங்காத துன்பங்களோடும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த நேரத்திலேயே புரிந்து கொண்டு அதற்கு தீர்வை தேடத் தொடங்கு. மீண்டும் அதை பிரச்சனையாக மாற்றிவிட ஒரு நாளும் முயற்சி செய்யாதே. உன்னுடைய மனது என்னவென்று இந்த கந்தன் எனக்கு நன்றாக தெரியும். நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்காதே. எல்லாவற்றையும் நான் உனக்கு தீர்த்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். இந்த கந்தனின் அன்பும் அருளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிற்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த விடியலில் உன்னை தேடி வந்து இதை இந்த கந்தன் சொல்கிறேன் என்றால் நான் உன்மீது கொண்டிருக்கின்ற அன்பை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நீ நினைக்கலாம் நாம் தான் எல்லாம் அறிந்தவர்கள் என்று. ஆனால் உன்னை விட எல்லாம் தெரிந்தவர்கள், உன்னை விட எல்லா விஷயங்களையும் உணர்ந்தவர்கள் என்று இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் தனக்கு கீழேயும் நிறைய பேர் இருக்கின்றார்கள், தனக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். மேலே உள்ளவர்களை கண்டு ஏக்கம் கொள்ளாதே. கீழே உள்ளவர்களை ஒரு நாளும் ஏளனமாக பார்க்காதே. இந்த ஒரு குணம் மட்டும் உனக்குள் இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு தோல்விகளும் வராது. அப்படியே ஒரு தோல்வி வந்தாலும் நிச்சயமாக மேலிருப்பவனும் கீழிருப்பவனும் உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருடைய எண்ணங்களுமே வாழ்க்கையில் தெளிவடைந்து விட்டால் இங்கு பிரச்சனைகள் என்ற ஒன்று இருக்காது. ஆனால் குழப்பங்கள் அதிகமாக வருவதனால்தான் வாழ்க்கையில் வேதனைகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கந்தன் என்னுடைய அருளால் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். கந்தனின் அன்பு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்களை உன் வசமாக்கி தரும். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியாவது இந்த அப்பன் சொல் பேச்சு கேட்டு என் பிள்ளை நீ எப்பொழுதுமே பேசுகின்ற செயல்களில் கவனமாக இருந்து விட்டாயானால் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாக உன்னை விட்டு விலகிவிடும். இந்த சூட்சமத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி யாராலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள முடியாது. தேவையில்லாததை பேசுவதும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதும் உனக்கு பிரச்சனையாக இருந்து வந்திருக்கின்றது.
இனிமேலாவது இதை கவனத்தில் கொண்டு உனக்கான சந்தோஷத்தை பெற்றிட நீ முழு முயற்சியோடு எல்லா விஷயங்களிலும் இறங்கு. நிச்சயமாக கந்தன் இருப்பேன் உன்னோடு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.